நம்ம எந்த சாப்டர்டா பார்த்துட்டு இருக்கணும்? ம். ம். ஸோ அன்னைக்கு பார்த்தோம்ல சிவானி நம்ம. ஆ, இப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோனா, இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் நிமிஷம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெத்ஸ் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் பிஃபோர் ப்ரிப்பேரிங், ஆஃப்டர் ப்ரிப்பேரிங், ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் 3 இருக்கு சிவானி. ட்ரையல் பேலன்ஸ்க்கு பிஃபோர் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரியில் வந்து ப்ராப்ளம் ஆகும். லெட்ஜர் அக்கவுண்ட்ஸில் ப்ராப்ளம் ஆகிடும். இது வந்து ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா டபுள் சைடட் சிங்கிள் சைடட் அப்படி இருக்கும். ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்னா அதுலேயும் டபுள் சைடட் சிங்கிள் சைடட். சி, இந்த பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸில் வந்து ஜேர்னல் லெட்ஜர் அதில் பிரச்சனைனா இதில் இம்பாக்ட் ஆகும். ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம், ஆனால் பிஎன்எல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் எரர் ஐடென்டிஃபை பண்ணேன்னா அப்போ நான் எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறேன் அப்படின்றது. ஆஃப்டர் ப்ரிப்பேரிங்னா என்ன அர்த்தம்னா, நான் பிஎன்எல் ஃபைனலைஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு எரர் பார்க்குறேன், அது எப்படி கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ பர்ச்சேஸ்டு பில்டிங் 3 lakhs wrongly passed to purchases account. பர்ச்சேஸ் ஆஃப் பில்டிங்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? பர்ச்சேசிங் அ பில்டிங், பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஓகேவா?
நீங்க இந்த செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணும். உங்களுக்கு இந்த செக்லிஸ்ட் கொடுத்தேன்னா நான் அன்னைக்கு எதை சொல்லியிருந்தேனா செக்லிஸ்ட் இல்லல்ல. ஓகே, எழுதிக்கோங்க கண்ணா. ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் போட்டுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சம் ஈஸியா போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேஜ் ஆஃப் எரர்ன்னு பார்த்துக்கணும் சிவானி. அதாவது ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடியா, ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறமா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறமா, அதான் ஸ்டேஜ் ஆஃப் எரர். ஸோ இது எழுதின்ட்டு இது எழுதிக்கோங்க, வெதர் இட் இஸ் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை ஸ்டேஜ் ஆஃப் எரர், வெதர் இட் இஸ் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இஃப் இட்ஸ் ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இம்பாக்ட் ஆகும். ஆ சிவானி, என்னோட வாய்ஸ் நல்லா கேக்குதாம்மா? நல்லா கேக்குது. இதோ 5 எரியுது கணேஷ்மா. ஸோ ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வில் இம்பாக்ட். ஆஃப்டர் பிஎன்எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி வில் பி இம்பாக்ட். ஓகேவா கண்ணா? பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ்ல பிரச்சனையே கிடையாது. ட்ரையல் பேலன்ஸே ப்ரிப்பேர் பண்ணல, ஜேர்னல்லையும் லெஜர்லையும் பிரச்சனையா இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் வி ஷுட் பி கான்ஃபிடென்ட் ஆஃப் த ஜேர்னல் என்ட்ரி கண்ணா. இப்போ பர்ச்சேஸ் மிஷினரி ஃபார் கேஷ்னா மிஷினரி டு கேஷ் தான், இதுதான் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது, இதுதான் கரெக்டான ஜேர்னல் என்ட்ரின்னு தெரியணும். இப்போ நம்ம தப்பை திருத்துறோம்னா எது கரெக்டுன்னு தெரியணும்ல. இப்போ ஒரு சின்ன எல்கேஜி யூகேஜி கிளாஸ்க்கு வந்து டியூஷன் எடுக்கிறீங்க. அந்த குட்டி பாப்பா வந்து எழுதுறது, ஆன்னு ஒன்று எழுதுறது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை பாப்பா இது கிடையாது, இப்படி தான் போடணும்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படின்றது கரெக்டாக தெரியறதுனால தானே கரெக்ட் பண்ணுறீங்க, தப்புன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போனா வி ஷுட் பி கான்ஃபிடென்ட் ஆஃப் த ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரி எதுன்றது தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜேர்னல் என்ட்ரியை தரவாக படிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 11th புக் எடுத்துக்கோங்க. சிவானி இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க சிவானி. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். ராங்லி டிப்டட் அப்படின்னா என்னன்னா, ஓவர் கேஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா 400 புக் பண்ணுற இடத்துல 500 புக் பண்ணிடுறது, 400 புக் பண்ணுற இடத்துல 300 புக் பண்ணால் அண்டர் கேஸ்டிங், 400 புக் பண்ணுற இடத்துல இன்னொரு 400 புக் பண்ணுறது டூப்ளிகேட்டு, 400 டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக 400 கிரெடிட் பண்ணுறது ராங்லி டெபிட்டட், சார் ராங்லி கிரெடிட்டட். 400 டெபிட் கிரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக 400 டெபிட் பண்ணுறது ராங்லி டெபிட். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே எது இம்பார்ட்டண்ட்டு? ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குக்கண்ணா. எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் சினாரியோ என்னன்றதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட்டுக்கணும், கரெக்ட் சினாரியோக்கு என்னன்னு ஜேர்னல் என்ட்ரி போட்டுக்கணும், அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் சினாரியோக்கு ஜேர்னல் என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி ராங்லி போஸ்டட் டு பர்ச்சேசஸ். இப்போ ராங்காக என்ன நடந்திருக்கீங்க? பட் கரெக்டாக என்ன நடக்கணும்? மிஷினரி டு கேஷ்ன்னு போட்டிருக்கணும். ராங்காக என்ன நடந்திருக்கு? பர்ச்சேசஸ் டு கேஷ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ரெக்டிஃபிகேஷன் கேஷ் கரெக்டாக இருக்கு, பட் மிஷினரின்ற டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக பர்ச்சேசஸ் பண்ணிட்டாங்க டெபிட். அப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ன? பர்ச்சேசஸ்ன்றத டெபிட்டை கிரெடிட் பண்ணணும், மிஷினரியை டெபிட் பண்ணணும். புரியுதா? சிலமா இதை நோட் பண்ணிக்கோங்கடா, ஃபுல்லாக எழுதுங்க இப்போ.
ஈட்டியாடா. ஆ. முடிஞ்சிச்சுன்னா சொல்லுடா. போலாம். டன்னா முடிஞ்சிச்சா? இப்போ இந்த இது பாருங்க. சேல்ஸ் டே புக் வாஸ் ஓவர்காஸ்ட் பை 1000. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரூல் ஃபாலோ பண்ணும். ஓவர் காஸ்டிங்க்கும் அண்டர் காஸ்டிங்க்கும் இங்க பாருங்க. இப்போ சேல்ஸ் சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸ்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி ஷிவானி? தப்பா சொல்றீங்க ஷிவானி, தப்பு. ஷிவானி பேசிக்ஸ் தரவா இருக்கணும்டா கண்ணா, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். அப்ப சேல்ஸ் இங்க என்ன பண்றோம் நம்ம? கிரெடிட் பண்றோம். இங்க ரூல் பாருங்க. சேல்ஸ் வந்து கிரெடிட் கரெக்டா? இங்க ஓவர் காஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓவர் காஸ்ட் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஜாஸ்தியா இருக்கு. எப்பவுமே ஓவர் காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்தரா இது இது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்னன்னா
further debit by rupees 100. ரிவர்ஸ் பண்றோம், கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்றோம் ஓவர் காஸ்டிங்னா. புரியுதா? இருக்கண்ணா, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேல்ஸ் கிரெடிட் என்ட்ரி, ஒரிஜினல் கிரெடிட் என்ட்ரி, அதில் எக்ஸஸ் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா என்னன்னா you have to do further debit. புரியுதா? இப்போ இதுவே உனக்கு வந்து ஷார்ட் கிரெடிட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது அண்டர் காஸ்டிங். ஷார்ட் கிரெடிட்னா அண்டர் காஸ்டிங் வச்சுக்கோ, எக்ஸஸ் கிரெடிட்னா ஓவர் காஸ்ட். இதுதாங்க நம்ம அண்டர் காஸ்ட். இதையும் எழுதி கூட வேணாம். எக்ஸஸ் டெபிட்னா என்ன அர்த்தம்னா ஓவர் காஸ்ட். எக்ஸஸ் கிரெடிட்னா என்ன அர்த்தம்னா ஓவர் காஸ்ட். ஷார்ட் டெபிட்னா என்ன அர்த்தம்னா அண்டர் காஸ்ட். இதுவே பர்ச்சேசஸ் வந்து ஓகே எக்ஸஸ் டெபிட்டா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? ஓவர் காஸ்ட்னா நீ என்ன பண்ணுவ? ஒரிஜின் வந்து டெபிட், பர்ச்சேசஸ்னா என்ன? பர்ச்சேசஸ் டு கேஷ் இல்லையா? அது ஜாஸ்தியா ஓவர் காஸ்டிங் ஆயிருக்கு. அப்ப இங்க என்ன ரெக்டிஃபிகேஷன் பண்ணுவோம்? ஜாஸ்தியா 10,000 ரூபாய் ஜாஸ்தியா ஆயிடுது. அப்ப எக்ஸஸ் டெபிட் ஆயிடுச்சா 10,000 ரூபாய்? அப்ப ரெக்டிஃபிகேஷன் என்ன? கேஷ் இல்லடா, அதான் பர்ச்சேசஸ் வந்து ஜாஸ்தியா டெபிட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணும் ரெக்டிஃபிகேஷன்? இப்ப சேல்ஸ் ஓவர் காஸ்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்போ ஃபர்தர் டெபிட் பண்ணும். இங்க என்ன பண்ணும் பர்ச்சேசஸ்க்கு? அப்போ ஏன் அப்போ ஆப்போசிட் எஃபெக்ட் பண்ணாங்கன்னா ஃபர்தர் கிரெடிட் கொடுக்கணும். இங்க பாரு, இது கிரெடிட் இருக்கிறதுனால, எக்ஸஸ் கிரெடிட் இருக்கிறதுனால ஃபர்தர் டெபிட். இங்க டெபிட் கொடுக்கறனால எக்ஸஸ் டெபிட்னால இங்க ஃபர்தர் கிரெடிட். ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுக்கணும். ஒரிஜினல் என்ட்ரிலேருந்து ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுக்கணும் ஓவர் காஸ்டிங் தான். ஒரிஜினல் என்ட்ரிலேருந்து அதே இம்பாக்ட் கொடுக்கணும் அண்டர் காஸ்டிங் தான். புரியுதா? இப்போ நான் இது 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 கேட்குறேன், பதில் சொல்லுங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக் ஓவர் காஸ்ட் பை 1000. இப்போ என்ன பண்ணும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? சிவானி, நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஆனால் மேண்டேட்டரியே பண்ணுங்க. நான் அதை இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணினா மட்டும்தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் grip கிடைக்கும், இல்லைன்னா கஷ்டம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேஜ் நம்பர் 40லேருந்து 48க்குள்ளே வரைக்கிறவர்கிட்ட ஜேர்னல் என்ட்ரிஸ் தரவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சப்சீக்வெண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதுவும் தரவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் எடுக்க முடியும் உங்களுக்கு.
கேஷ் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கரெக்ட் கண்ணா. சி அதை நீங்க மேலோட்டமா பாக்குறீங்களோ டீப்பா பாக்குறீங்களோ கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இது பண்றீங்களோ அது உங்க சௌரியம். ஆனா நான் அதுலேருந்து டெஸ்ட் வைப்பேன். அதுலேருந்து டெஸ்ட் வச்சு நீங்க நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் என்னால் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் எடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்க முடியாது. ஜேர்னல் டெஸ்ட் தரவா இருந்தால் தான் இந்த சாப்டரே எடுக்க முடியும்டாக்கண்ணா. அதனால நல்லா தரவு பண்ணிட்டு இப்போ என்ன மாதிரி எரர்ஸ் ஜென்ரலாக இருக்கும் பாடுறான். பிரின்சிபிள் கிளரிக்கல் எரர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகிடும், ஆனாலும் உள்ள எரர் மாட்டின்னு இருக்கும். ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகாது, ஆனாலும் எரர் இருக்கும். புரியுதா? அதாவது இப்போ பர்ச்சேசஸ் வந்து 4000 கண்ணா, ஆக்சுவலாக 5000 இருக்கணும். சேல்ஸ் வந்து 4000 ஆனால் 5000 இருக்கணும். பட் இங்கேயும் தப்பா 4000, அங்கேயும் தப்பா தான் 4000 போடுறோம் இல்லையா? ஆனால் ட்ரையல் பேலன்ஸ் டாலி ஆகிடும். கரெக்டா? இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தப்பு மூலமா ட்ரையல் பேலன்ஸ் டாலி ஆனாலும் நம்மளுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் இந்த எரர்லாம் தெரியும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 19 சொல்லித்தரேன். பர்ச்சேசஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த சென்டென்ஸ் படிங்க கண்ணா. சூப்பரா சொல்லுமா வினிஷ்மா. அந்த சாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரிடா. இப்போ மூணா பிரிச்சிருக்கேங்க நான். இது ட்ரையல் பேலன்ஸ்க்கு பிஃபோர் இருந்தா என்ன மாதிரி என்ட்ரி போடணும், ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் இந்த எரர் வந்ததுன்னா என்ன போடணும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்தா என்ன போடணும், அது பிரிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, பிளான்ட் பர்ச்சேஸ் பண்றாங்களா நம்மளுக்கு எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், மூணு என்ட்ரி இருக்கு. கரெக்ட் என்ட்ரி, கரண்ட் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. கரெக்டா? ஸோ கரெக்ட் என்ட்ரி இங்க என்னன்னா பிளான் டு கேஷ், பர்ச்சேசிங் பிளான்ட். ஆனா தப்பா என்ன பண்ணிருக்கான்டா, ராங் என்ட்ரி என்ன இருக்கீங்க. சி அதை ராங் என்ட்ரினும் சொல்லலாம், கரண்ட் என்ட்ரினும் சொல்லலாம். ராங் என்ட்ரி என்ன இருக்குன்னா பிளான்ட்டுக்கு பதிலாக பர்ச்சேசஸ் டெபிட் பண்ணிருக்காங்க. அப்ப ரெக்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா, இந்த பிளான்ட் அக்கௌண்ட்டை அப்படியே கரெக்டா போட்டுருணும் டெபிட்ரா. கேஷ் கரெக்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எது தப்பா இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட் லெக் கொடுக்கணும், பர்ச்சேசஸை கிரெடிட் பண்ணிடணும். புரியுதா? சூப்பர். இது பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் இது நடந்ததுதான். ஒருவேளை ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சி இது வந்து ஒரு அசர்ட் அக்கௌண்ட் தான் இம்பாக்ட் ஆயிருக்கு செல்லம். அசர்ட் தான், அதனால என்ட்ரி உங்களுக்கு எதுவுமே மாறாது, அப்படியே தான் வரும். ஒரு அசர்ட் இம்பாக்ட்னால என்ட்ரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்படி இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்னா என்ன, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம்ல, பிஎன்எல் உள்ள வந்திருப்பான். அப்பனா நல்லா பார்த்துக்கோங்க செல்லம், அசர்ட் எங்க இருக்கோ அங்க வேல்யூ நம்ம டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். ஓகேவா? ஆனா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியில இந்த இது ட்ரேடிங் அக்கௌண்ட் ஏதாவதோ இல்ல பிஎன்எல் அக்கௌண்ட் ஏதாவதோ இம்பாக்ட் ஆகிற அக்கௌண்ட்டை மட்டும் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு போட்டுருவோம். பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா?
இப்போ இந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இங்க சேஞ்ச். ஓகேவா? இந்த ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன்ல இங்க சேஞ்ச். இது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி இந்த சேஞ்ச். இதுதான் கண்ணா. இதுதான் நீங்க எழுதணும். இது வந்து உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ ஏதாவது ஒரு 3 ஐட்டம்ஸோ 4 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு 7 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. அடுத்த என்ட்ரி பாருங்க கண்ணா. சேல்ஸ் டே புக் வாஸ் கேஷ் ஷார்ட் பை ₹1000. இந்த இது டேபிள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்ணா. இப்போ இது பாருங்க. சேல்ஸ் டே புக் வந்து வாஸ் கேஷ் ஷார்ட் பை 1000. கேஷ் ஷார்ட்னா என்ன அர்த்தம்டா? கேஸ்டிங் ஷார்ட்னா ஐடியா யோசிங்க. கேஷ் ஷார்ட் என்னவா இருக்கலாம்? அதாவது கம்மியாகிறது. இப்போ ₹1000 கம்மியா போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் சேல்ஸ் டே புக்ல. கேஷ் சேல்ஸ்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? ம். அப்ப சேல்ஸ் அக்கவுண்ட்ல எவ்வளவு கம்மியா இருக்கு? கிரெடிட்டா இருக்கு. ஆ இப்போ பை அப்போ கிரெடிட் வந்து கம்மியா 1000 ஆயிருக்கு. அப்ப ரெக்டிஃபிகேஷன் என்னடா பண்ணும் இதுக்கு? சிவனி நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களோ இன்னைக்கு? உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன்ல. ம். ஆஹா. யோசிங்க. அண்டர் காஸ்டிங். சேல்ஸ் அண்டர் காஸ்டிங்னா ஃபர்தர் கிரெடிட் தான். சேல்ஸ் ஓவர் காஸ்ட் தான் ஃபர்தர் டெபிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் மீன்ஸ் அண்டர் காஸ்டிங். சேல்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட்டட் வித் ₹1000. இது பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ட்ரையல் பேலன்ஸ் தான். சரி ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும்னா இதெல்லாம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போய் உட்காந்துட்டு இருக்கும். சரியா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போய் உட்காந்துட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா சஸ்பென்ஸ் டு சேல்ஸ்னு கொடுப்போம். சேல்ஸை கிரெடிட் பண்ணிடுவோம். இன்னொரு லெக் சஸ்பென்ஷன் பண்ணிடுவோம். பிஎன்எல் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சேல்ஸ்ன்றது ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அது எப்பவுமே எப்படி ரீப்ளேஸ் ஆகும்? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்டா ரீப்ளேஸ் ஆகும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சேல்ஸ் அக்கௌண்ட் வில் பி கன்வெர்டட் டு. ஓகேவா? இப்போ இதுவே cash paid to Mr. X for ₹1000 was posted to his account. கேஷ் எக்ஸுக்கு பே பண்றாங்கண்ணா. ஓகேவா? கேஷ் எக்ஸுக்கு பே பண்றான். எக்ஸுக்கு கேஷ் பே பண்ணும்போது என்ன ஜர்னல் என்ட்ரி கரெக்ட் என்ட்ரினா எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர் டு கேஷ் அக்கௌண்ட்னு போடணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? அக்கௌண்ட்டை கரெக்டா போட்டாங்க, அமௌண்ட்டை தப்பா போட்டாங்க. எக்ஸ் டு கேஷ் அக்கௌண்ட், எக்ஸ் அக்கௌண்ட் கரெக்டா போட்டிருக்காங்க, கேஷ்க்கு கரெக்டா போட்டிருக்காங்க. எக்ஸ் அக்கௌண்ட் மட்டும் ₹100 கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ரெக்டிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லடா. எக்ஸ் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட் வித் ₹1000. ஏன் இது இது அண்டர் காஸ்டிங். கரெக்டா? அண்டர் காஸ்டிங் சினாரியோக்கு அந்த ஜர்னல் என்ட்ரியோட இம்பாக்ட் எப்படியோ அதே அப்படியே கொடுத்துடணும். புரியுதா? குட். இது வந்து பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் வந்து எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். எக்ஸ் அக்கௌண்ட் அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லமா. அசட் அக்கௌண்ட்டோ லயபிலிட்டியோ இல்லை பர்சனல் அக்கௌண்ட்டோ மூணுத்தையும் எப்பவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். அது ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸாக இருக்கட்டும். இன்னொரு லைக் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாக வரும்.
புரியுதா? இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. எழுதிக்கோங்க செல்லம். இந்த ரூல் மட்டும் எழுதிக்கோங்களா அந்த பாயிண்ட்ஸோட சேர்த்து. Always assert liability and capital account will not be disturbed during rectification of errors. See, sorry, during the um, updates after the will not be disturbed and not replaced by suspense account. அதாவது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டா ரீப்ளேஸ் ஆகாதுடா. இந்த இப்போ வந்து பிரியா அக்கௌண்ட், சிவானி அக்கௌண்ட்னா அந்த சிவானி அக்கௌண்ட்டுக்கு பதிலாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரவே முடியாது. சிவா அக்கௌண்ட்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அதே மாதிரி மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு பதிலாகவும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வராது, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வராது. புரியுதா? ஓகே, எழுதிட்டீங்களா? இங்கேயும் எழுதுறேன்டா நான் அதை இங்கே போடுறேன். குட். எழுதிட்டீங்க சனம். ஓகே, இது புரிஞ்சுதா? குட். இப்போ பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஃப்ரம் இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஷிவானி. ரொம்ப ஈஸி டிரான்சாக்ஷன்ரா. ஃபர்ஸ்ட் இதுக்கான கரெக்ட் ஜேர்னல் மட்டும் என்னன்னு சொன்னா போதும். நீங்க படிங்க, ஃபோர்த் ஒன் படிச்சு சொல்லுங்க கரெக்ட் ஜேர்னல். வெரி குட். கரெக்ட் என்ட்ரி. என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா? எவ்வளோ அமௌண்ட்? அமௌண்ட் எவ்வளோ? கரெக்ட். ஆனா என்ன நடந்திருக்கு? ராங் என்ட்ரி என்ன ஆயிருக்கு? அப்போ ஓவர் காஸ்டிங்கா அண்டர் காஸ்டிங்கா? வெரி குட். எவ்வளோ ரூபாய் அண்டர் காஸ்டிங் ஆயிருக்கு? 3000 கம்மியா இருக்கு. எவ்வளோ ரூபாய் கம்மியா இருக்கு? 3500 போடுற இடத்துல 500 ரூபாய் போட்டிருக்காங்க. கரெக்டா? ஆ, இங்க பாருங்க கண்ணா. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டி அக்கௌண்ட் 3000 போடலாமா? அப்போ ஓவர் காஸ்டிங் அண்டர் காஸ்டிங் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? பர்ச்சேசஸ் என்ன பண்ணணும்? ஃபர்தர் டெபிட் பண்ணணும். கரெக்டா? ஸோ பர்ச்சேசஸ் டு டி அக்கௌண்ட். ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன்லேயும் பர்ச்சேசஸ் டு டி அக்கௌண்ட். ஆனால் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இங்கே ஏன்டா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் டு டி அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க? ஏன் டெபிட் பண்ணியிருக்கோம், அப்புறம் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் ரிப்ளேஸ் ஆயிருக்கு ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல? என் பர்ச்சேசஸ் ஆ ஏன் அதையும் டெபிட் பண்ணணும்? எதை டெபிட் பண்ணணும்? எதனால பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணலாமா? ஏன் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டாரை ஏன் டெபிட் பண்ணுறோம் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு கேட்குறேன். ஆ கரெக்ட். அதனால டி அக்கௌண்ட் ஏன் பண்ணல, நம்ம சேஞ்ச் பண்ணல அப்படியே வச்சிருக்கோம். அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல. இன்னொன்று ரீசன் என்னன்னா பர்சனல் அக்கௌண்ட்.
நான் சொன்னேன் இல்லையா, பர்சனல் அக்கௌண்ட் வந்து assert liability and personal account, that is capital account will not be displaced and replaced at any point of time for suspense and P&L adjustment account. புரியுதா? சூப்பர். ஃபிஃப்த் ஒன், நீங்களே கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி சொல்றீங்க, நீங்களே வந்து ஆன்சர் பார்க்காம சொல்லணும் செல்லம். ஓகே, எனக்கு என்னன்னா கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி என்ன, ராங்கா இப்போ என்ன இருக்கு, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் ஜர்னல் என்ட்ரியா? நீங்க ஆன்சர் பார்த்து சொல்லக்கூடாது. நீங்க சொல்றது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி செல்லம். நான் கேட்கறது கரெக்ட் என்ட்ரி என்ன? பெய்டு salary ஃபார் ருபீஸ் 3000 wrongly passed to wages அக்கௌண்ட்டுக்கு கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி என்ன? இப்போ ஜர்னல் என்ட்ரியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இன்னும் ஆகணும்னு அர்த்தம். பெய்டு சேலரிக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? அது கரெக்ட் என்ட்ரி, வெரி குட். ராங் என்ட்ரி என்ன இருக்கு? சேலரிக்கு டெபிட் ஆகிறதுக்கு பதிலாக வேற என்ன அக்கௌண்ட் நீங்கள் டெபிட் ஆயிருக்கு? அப்போ ராங் என்ட்ரி என்ன? கேஷ் அக்கௌண்ட். ஏன் சேலரி வருது? ராங் என்ட்ரி தானே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரி இல்லை. கேஷ் அக்கௌண்ட் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன இப்போ? எது இங்கே தப்பா இருக்கு? வேஜஸ் ஆக்சுவலா தப்பா டெபிட் ஆயிருக்கா? அப்ப டெபிட் ஆனதை நம்ம என்ன பண்ணோம் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியில? கரெக்டா இருக்கிற என்ட்ரி என்ன பண்ணணும்? அப்ப ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன? புரியுதா? சூப்பர், வெரி குட். இப்போ பிஃபோர் ப்ரிப்பரேஷனும் இதே தான் வருங்கண்ணா, ஆஃப்டர் ப்ரிப்பரேஷனும் இதான் வரும். ஓகே, ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ஏன்னா ரெண்டுமே பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், டெபிட் டு பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க, எதனால? வெரி குட். salary ட்ரேடிங் அக்கௌண்ட்டா? அழுவேன் சிவானி. salary எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும்? ஆ. அதனால P&L adjustment. See, both are nominal accounts. Any nominal account will have to be replaced as P&L adjustment account in the this category. அதனால P&L adjustment account debit to P&L adjustment 3000 போடுறோம். புரியுதுடா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல? கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி என்ன, ராங் ஜர்னல் என்ட்ரி என்ன, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஜர்னல் என்ட்ரி என்னன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம எந்த ஸ்டேஜ்னு பார்த்துக்கிறோம். பிஃபோர் ப்ரிப்பரேஷனா, ஆஃப்டர் ப்ரிப்பரேஷனா, ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸான்னு பார்த்துக்கிறோம். ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸாக இருந்தது அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இந்த அண்டர் கேஸ்டிங், ஓவர் கேஸ்டிங், ஒன் லெக்மெண்ட் அஃபெக்ட் ஆயிருக்குல்ல, சேல்ஸ் டே புக் ஃபர்ஸ்ட் ஷார்ட் கேஸ்ட், அதுக்கு இம்பாக்ட் ஆகும். ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல நாமினல் அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்துமே வில் பி ரீப்ளேஸ் பை பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், capital account, that is individual personal account, a certain liability account will not be affected and it will be posted as is. புரியுதாடா? சூப்பர். சிவானி, illustration 20 நான் வந்து உங்களுக்கு 12 13 12 20க்கு நான் வரேன். நீங்க அதுக்குள்ள illustration 20 கோ த்ரூ பண்ணிட்டு அதுல உங்களுக்கு எதெல்லாம் புரியுறது, எதெல்லாம் புரியல, அதாவது நீங்க ஆன்சர் வச்சு பார்க்காதீங்க, இந்த மாதிரி எழுதணும். அது அதுக்கு கரெக்ட் என்ட்ரி என்ன, கரண்ட் என்ட்ரி என்ன, ரெக்டிஃபிகேஷன், இந்த மாதிரி எழுதணும். இங்க பாருங்களேன், புக்ல எல்லாம் எப்படி தெரியுமா கொடுத்துருக்கான், ஸ்ட்ரைட்டா ஆன்சர் போயிட்டான். நான் சிடபிள்யூ புக்லாம் ஸ்ட்ரைட்டா ஆன்சர் போயிடுவான். ஆனா நம்ம ஸ்ட்ரைட்டா ஆன்சர் எப்போ போகலாம்னா நல்லா தரவானதுக்கு அப்புறம் போகலாம். ஆனா அதுக்கு பதிலாக ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், உங்க நோட்ல இந்த டிரான்சாக்ஷன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கரெக்ட் என்ட்ரி என்ன, கரண்ட் என்ட்ரி, அதாவது ராங் என்ட்ரி என்ன, அந்த மாதிரி ஒரு என்ன ஏபிசியில் எது தெரியுமோ அதை போடுங்க. ஆனா நீங்க எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே போடுங்க.
தெரியறதுன்றது கான்ஃபிடென்ட்டா போடுங்க. தெரியாதது மட்டும் சூழ்ச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் குடுக்கவா? இல்ல 24க்கு வரவா? எப்ப கரெக்ட்டா இருக்கும்? ஓகே. எந்த என்ட்ரி ஆனா நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்கண்ணா, அந்த 4 என்ட்ரில மினிமம் ஒரு என்ட்ரியாவது நீங்க கரெக்ட்டா போடுற மாரி பாருங்க. மினிமம் ஒரு என்ட்ரி. இந்த இத வச்சு போடாதீங்க. ஐ வாண்ட் அ ஃபார்மேட் இன் கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி அண்ட் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. சரியா? ம். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 4த்துல ஏதாவது 4மே ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தா பரவால்ல. ஆனா 1னாவது கரெக்ட் இருக்கணும். ஓகேவா? சூப்பர். சிவா நீங்க நீங்க ஷேர் பண்றீங்களா? இல்ல அப்படியே சொல்றீங்களாடா? அப்படியே சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி? கரெக்ட் என்ட்ரி என்ன? எவ்வளோ அமௌண்ட்டு? இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் என்ட்ரி கரெக்டா? ம். அமௌண்ட் என்ன? கரெக்ட் என்ட்ரி என்ன? 5000. வெரி குட். எவ்வளோ அமௌண்ட்டு? குட். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன? எப்படி பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் விட்டு நாராயணாவனம்? அது வந்து அதான் இது வந்து எந்த டைம்ல நடந்திருக்கு? பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸா இல்ல ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸா இல்ல ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டா? அது பார்க்க சொன்னேனே ஸ்டெப் 1 ஞாபகம் இருக்கா? இது எந்த ஸ்டேஜ்? எந்த ஸ்டேஜ் ஆஃப் எரர் இது? பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸா இது? தேர்ட் ஸ்டேஜா? எப்படி தேர்ட் ஸ்டேஜ் சொல்றீங்க கடா? இவங்க என்ன சொல்றாங்க? பேலன்சிங் ஆஃப் புக்ஸ் நோட்டீசஸ் ட்ரையல் பேலன்ஸ் டிட் நாட் டாலின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே போலியே இது? கரெக்டா? ஓ ஓ இது ட்ரையல் பேலன்ஸே டாலி ஆகலன்றாங்க. அப்பனா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு அப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி அர்த்தம். அப்ப இது செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஓவர் காஸ்டிங் அண்டர் காஸ்டிங்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரும். அவன் என்ன சொல்றான்? டாலி ஆகாதனால அந்த டிஃபரன்ஸை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுறான்டா. அப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி இப்போ இது என்ன ஓவர் காஸ்டிங்கா அண்டர் காஸ்டிங்கா? எவ்வளவு ரூபாய் ஓவர் காஸ்டிங்? நார்மலா நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓவர் காஸ்டிங்னா என்ன பண்ணுவோம்? இப் பர்ச்சேசஸ் ஃபர்தர் கிரியேட் பண்ணுவோம்ல, ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுப்போம் ஓவர் காஸ்டிங்னா. கரெக்டா? இங்க நாராயணன் அக்கௌண்ட்ல தானே தப்பா இருக்கு. கரெக்டா? ஸோ நாராயண் அக்கௌண்ட்டை கரெக்ட் டிரான்சாக்ஷன் கரெக்ட் ஜர்னல் என்ட்ரியில் என்ன பண்றோம்? அப்போ ஓவர் காஸ்டிங்னா நாராயண் அக்கௌண்ட் இப்போ என்ன டெபிட் பண்ணமா கிரெடிட் பண்ணமா? ஓவர் காஸ்டிங் செல்லம் கிரெடிட். ஆ எப்பவுமே வச்சுக்கோங்க. ஓவர் காஸ்டிங் வந்தாலே இனிஷியல் இது வந்து கிரெடிட்டா இருந்ததுன்னா ஆப்போசிட் ஃபர்தர் டெபிட் கொடுக்கணும். கிரெடிட்டா இருந்ததுன்னா ஃபர்தர் டெபிட், டெபிட்டா இருந்ததுன்னா ஃபர்தர் கிரெடிட். அப்போ நாராயண் அக்கௌண்ட் ஒரிஜினல் என்ட்ரி என்ன? கிரெடிட். அப்போ ஓவர் காஸ்டிங்கா இருக்கிறதுனால என்ன நம்ம என்ன பண்றோம்? டெபிட் பண்றோம். அப்போ இது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல தானே பிரச்சனை. அப்பனா இது ரெண்டாவது ஸ்டேஜ் தானே ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். அப்ப நாராயணன் அக்கௌண்ட்டும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லலாமா? இப்படிதான் நீங்க கண்டுபிடி. புரியுதா? சம்ல படிச்சு பார்க்கணும். இது அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொல்றேன். இது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம பாத்துக்கணுங்கண்ணா.
இது பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்றானா இல்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனைன்றானா இல்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனைன்னு சொல்றானா நீ எதுன்னு பாத்துக்கணும். புரியுதா? மேக் சென்ஸ்? குட். இப்போ நீங்க எழுதுங்க. இப்போ நான் இப்போ கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி எழுதுங்க பாருங்க. கரெக்ட் என்ட்ரி பர்ச்சேசஸ் டு நாராயணன். அது கரெக்டா சொல்லிட்டீங்க ஆக்சுவலா. இதுவும் பர்ச்சேசஸ் கரெக்டா போட்டிருக்காங்க. நாராயணன் மட்டும் 5500 போட்டிருக்கான். அப்போ ஓவர் காஸ்டிங்கா இருக்கு. திஸ் இஸ் அட் த செகண்ட் ஸ்டேஜ். அவன் சொல்லிட்டான் பாருங்க கிளியரா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல நான் போடுறேன், டிபி அதனால டாலி ஆகல அப்படின்றான். ஸோ எப்பவுமே என்ன டிட்டர்மைன் பண்ணணும், எந்த ஸ்டேஜ்னு டிட்டர்மைன் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்னு பண்ணணும். ஓவர் காஸ்டிங்னா கரண்ட் இருக்குன்னு ஆப்போசிட் எஃபெக்ட், அண்டர் காஸ்டிங்னா ஃபர்தர், கிரெடிட்னா கிரெடிட், டெபிட்னா டெபிட். கொடுங்க. எஸ்டிஆலா? வெரி குட். எந்த இது போட்டுட்டான்னு சொன்னீங்க கண்ணா, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். sundry items of furniture sold for rupees. ஆ சொல்லுங்க. இப்போ இது என்ன, இது எந்த ஸ்டேஜ் இப்போ? இது எந்த ஸ்டேஜ்? பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸா, ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸா, இல்ல ஆஃப்டர் பிஎன்எல்லா? ஃபர்ஸ்ட் அதுதான் போடணும். ஓகே. ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் செல்லம். பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை, இந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகாம இருக்கும், அங்கதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். புரியுதா? அந்த நாலுமே செகண்ட் ஸ்டேஜ் தான். நீங்க ஸ்டெப் எழுதுறதுக்காக நான் கேட்கிறேன் ஒரு வாட்டியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ சொல்லுங்க கரெக்ட் என்ட்ரி என்ன? கேஷ் டு ஃபர்னிச்சர் தான் கரெக்ட் என்ட்ரி. அதான் கரெக்ட் என்ட்ரி. கரெக்ட் என்ட்ரி 26,000. ராங் என்ட்ரி என்ன? என்ன ஜர்னல் என்ட்ரி? கேஷ் டிஸ்டர்பே ஆகக்கூடாது. ஃபர்னிச்சருக்கும் சேல்ஸ்க்கும் தாண்டா இப்போ இங்க ப்ராப்ளம். கேஷ் பத்தி எந்த ப்ராப்ளமுமே இல்ல. அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி? ராங் ஜர்னல் என்ட்ரி என்ன இப்போ? கரெக்ட் என்ட்ரி என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கரெக்ட் என்ட்ரி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அப்ப ராங் என்ட்ரி என்னவா இருக்கணும்? கேஷ் டு சேல்ஸ் அக்கவுண்ட். கேஷ் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. இங்க ஃபர்னிச்சருக்கும் சேல்ஸ்க்கும் தான் கிளாஷ். புரியுதா? ஓகே. ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன?
ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் வரும்? கரெக்ட் என்ட்ரி என்ன? ஃபர்னிச்சர் என்ன இருக்கு? சேல்ஸ் என்ன இருக்கு? கேஷ் கேஷ் ப்ராப்ளம் இல்லடா. ரெண்டு டெபிட்டும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ப்ராப்ளம் என்னன்னா தப்பான அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. தப்பா சேல்ஸ் கிரெடிட் ஆயிருக்குன்னா அப்ப என்ன ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி? யோசிச்சு சொல்லுங்க. எது தப்பா இருக்கு? எது இங்க தப்பா இருக்கு? கிரெடிட் ஆயிருக்கு. அந்த அந்த தப்பை கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சேல்ஸ் டு ஃபர்னிச்சர் இருக்கும். புரியுதா? தப்பான அக்கௌண்ட்ல ரிவர்ஸ் பண்ணுங்க கண்ணா. கரெக்டான அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். கேஷ் டிஸ்டர்ப் ஆகாது. புரியுதா? கேஷ் டு ஃபர்னிச்சர், கேஷ் டு சேல்ஸ் தான் ப்ராப்ளம். ஸோ தப்பா கிரெடிட்டா இருக்கு, அதை டெபிட் பண்ணி ஃபர்னிச்சர் கிரெடிட்டா கரெக்டா கொடுங்க, அவ்வளவுதான். புரியுதா? இப்போ இது ரெண்டும் கரெக்டா போட்டீங்க. செகண்ட் இது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க படிங்க, ஸ்டேட்மெண்ட் படிங்க. என்ன சொல்றாங்க? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கேஷ் கிரெடிட்னு கொடுத்துருக்கானே, யோசிக்கணும் ஷிவானி, கொஞ்சம் யோசிங்க. கிரெடிட் ஆஃப் பாண்டேனா என்ன வரும்? பாண்டே டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். பாண்டே டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கரண்ட் என்ட்ரி என்ன? பாண்டேக்கு தப்பு போட்டிருக்கோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் டு பாண்டேன்னு போட்டிருக்கோம். கரெக்டா? இதுதானே கரெக்ட் என்ட்ரி. நீங்க ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா ஒண்ணு பண்ணுங்க. பர்ச்சேஸ் பாண்டே அக்கௌண்ட்டுக்கு தப்பா இருக்கு. அப்ப பாண்டே அக்கௌண்ட் தப்பா இருக்குன்னா அதை ரிவர்ஸ் பண்ணலாமா? கரெக்டா? பாண்டே அக்கௌண்ட் திருப்பி வந்து டெபிட் கொடுக்கணுமா? இது ஒரு டிஃப்ரெண்டான என்ட்ரி. கரண்ட் என்ட்ரியே ரெக்டிஃபை பண்ணணும், கரெக்ட் என்ட்ரிக்கான இம்பாக்ட் கொடுக்கணும். டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1500. தப்பா இருக்கு, அக்கௌண்ட்டும் தப்பா இருக்கு, டெபிட் கிரெடிட் இருக்கு. ஒரு ஹேங் ஆகுது கண்ணாது. இந்த என்ட்ரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி கண்ணாது. கரெக்ட் என்ட்ரி பாண்டே டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். கரெக்ட் என்ட்ரி நீங்க கரெக்டா சொல்லணும். அதான் கிரெடிட் கொடுத்துருக்கோம். நான் சொல்றேன் பாருங்களேன். கிரெடிட் டு பாண்டேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் டு பாண்டே. அதாவது சாரி, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸும் டூ இருக்கு, பாண்டேவும் டூல இருக்கு. புரியுதா? அப்ப இது ரெண்டுத்தையும் ரிவர்ஸ் பண்ணி சஸ்பென்ஸ்க்கு டூ பண்ணும். இது வந்து டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹300. டிஸ்கவுண்ட் வந்து 300டா. கிரெடிட்டார் கொடுக்குறோம், பட் நம்ம டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்ல போடல. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் கரெக்ட் என்ட்ரி. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்ல போடல. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அது உள்ள டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்ல போட வேண்டியதான். இட் இஸ் லைக் அண்டர் காஸ்டிங். போடல நான். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்டை கிரெடிட் பண்ணும். இங்க ஒரு லெக் மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு சொன்னோம், அதுக்குள்ள அண்டர் காஸ்டிங் தான். when one leg affected, it is undercasting னா இந்த இம்பாக்ட் வரும். டிஸ்கவுண்ட் receipt should be credited by rupees 300. புரியுதாடா?
சிவன் இப்போ உங்களுக்கு வந்து இது நான் சொல்ல வந்துட்டேன். இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒன்றும் இல்லடா, பை நாராயணன் அவங்க ஆல்ரெடி சொல்றாங்களா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து ₹1700 வந்து எக்ஸஸ் ரேட்டா இருக்குன்ட்டு. ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1700. இங்க வந்து ஒன்றா பாருங்களேன், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல எதெல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு பாருங்க. இது பை நாராயண் 100, இங்க பை பாண்டே 100 பிளஸ் ஒரு பை பாண்டே ஒரு 700, இன்னொரு பை பாண்டே 50, சாரி இது. அப்புறம் வந்து இங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டே வரல செல்லம், அதனால நீ எடுத்துக்க வேண்டாம். இங்க வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ் 300, அப்ப 2000 டாலி ஆயிடுச்சு. புரியுதா? இந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பண்ணா சஸ்பெண்ட் அக்கௌண்ட் வில் டாலி ஆட்டோமேட்டிக்கலி. சொல்லுமா illustration 21 ஹோம் illustration 21 போட்டுட்டு சொல்லுங்க, எனக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் illustration 22 போலாம். ஓகேவா? 22 இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க 21 முடிச்சிருங்க, அப்புறம் 22 23 நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். illustration என்ன ஹோம்வொர்க் சொன்னேன்டா? எல்லாமே உங்களுக்கு போட்டுருங்க. நான் 19 20 21 இது அப்டேட் பண்றேன்டா குரூப்ல. இப்போ அடுத்தது வந்து டைரக்ட் ஆக்சிஜன். ரெக்டிஃபிகேஷன்